நார்மலாக கேர்ளாக இருந்தவங்க தான். என்ன மென் மாதிரி ஆட்டிடியூட் இருக்கே அப்படின்னு ஆரம்பிச்சு அது அப்படியே க்ரஷ்ஷாக மாறிச்சு. எனக்கு தாலி மட்டும் தாங்க கட்டல, நாங்கள் கணவன் மனைவியாக தான் இருக்கோம். இன்னொரு லவ் வந்துச்சு. அவங்களுக்கு என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்லும்போது மாறலாம் வேண்டாம், நான் உன்னை இப்படி தானே லவ் பண்ணுறேன், நான் இப்படி இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னாங்க. ஒரு நாள் மிரரில் என்னோட மூஞ்சை பார்த்தாலும் நான் நானாக பார்க்கணும், உன்னை எந்த நார்மல் பொண்ணு லவ் பண்ணும் கல்யாணம் பண்ணணும்னு நீ வேணா பாரு, உனக்குள்ள எவ்வளவு வாழ மாட்டான். பெண் உறுப்புன்றது பெண்ணுங்களுக்கு இருக்க நார்மல் மாதிரி இருக்காதுக்கா. அதனால ஆணுறுப்பும் வளர ஆரம்பிச்சு. பெண்ணும் எடுத்துக்கும் போது அது வந்து இயல்பான ஒரு நேச்சுரல் செக்ஸ் இல்லை, அது அன்நேச்சுரல் செக்ஸ்ங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த செக்ஷுவல் தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்றது டிரான்ஸ்மென்ட்டு ஓப்பனாக சொல்கிறவங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். 5 பேரோ 4 பேரோ தான் ஓப்பனாக சொல்லியிருக்கும். இந்த மீசதாடெலாம் முளைச்சிருக்கு. அது மாதிரி தெரியாமலே நார்மல் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் வாழ்றவங்க இருக்காங்க. திரு நம்பியே மார்பகம் சர்ஜரி அப்பயே ப்ராப்பரா இல்லை. அவங்களுக்கு தப்பா சர்ஜரினா என்ன நடந்துருச்சு? சதையை விட்டுட்டு எவ்வளவு மணி நேரம் சர்ஜரி போச்சு? கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம். அவங்களுக்கு கிழிக்கிறதுல இருந்து அந்த யூட்ரஸ் கையை வச்சு எடுக்கிறதுல இருந்து எல்லாமே இவங்க கான்சியஸாவே நோட் பண்றாங்கன்னா அப்போ இவங்களுக்கு மறுத்து போல, மயக்கமும் வரல, 4 நாளுக்கு கண்ணு முழிக்கவே இல்லை. சர்ஜரி பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி நான் கேஷுவலாக இருந்தேன். நான் கேட்குறதுக்கு முன்னாடி என்னை பாத்ரூம் கூப்பிட்டு போய் வாஷ் பண்ணி விட்டது, என்னை தூக்கி விட்டது. ஸோ ஒரு அம்மா எப்படி பார்த்துப்பாங்களோ அது மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நீங்க அழகா இருக்கீங்க, அந்த பொண்ணு 9 மாதிரி இருக்கு, அது பொண்ணு மாதிரியே இல்லை, அதை எதுக்கு நீங்க லவ் பண்றீங்க, எதுக்கு இந்த வாழ்க்கையில நீங்கள் வாழ்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. டிரான்ஸ்மென் மதன் ராஜும் அவங்களுடைய மனைவி திவ்யா பாரதி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். அழகா 2 பேரும் ரீல்ஸ் பண்றீங்க, டான்ஸ் ஆடுறீங்க. ஸோ பேசிக்கலி நீங்களும் டான்ஸரா? நாங்கள் 2 பேர் வந்து சினிஃபின் பேக்ரவுண்ட் டான்ஸர், அதாவது ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களே, விஜய் சார் அஜித் சார், அவங்க பின்னாடி பேக்ரவுண்ட் டான்ஸர், அதில் தான் நாங்கள் 2 பேரும் உட்கார போனோம். அங்கே தான் நாங்கள் 2 பேரும் மீட்டும் பண்ணோம். ஓகே, ஆக்சுவலாக வந்து என்னோட எக்ஸ்லவரோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இப்போ அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே அப்படியே ஒரு பாண்டு வரும்ல, அப்படி ஃப்ரெண்டானவங்க தான் எனக்கு இவங்க. அப்போ என் மேலே க்ரஷ்ல இருந்தாங்க. எனக்கு இவர் மேலே ஃப்ரெண்டையும் தாண்டி ஒரு க்ரஷ். ஏன்னா என் ஃப்ரெண்டு இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே இவங்க நார்மல் தான், நார்மலாக கேர்ளாக இருந்தவங்க தான். எனக்கு அப்போ வந்து இவங்களை வந்து மற்றவங்களுக்குலாம் இவங்க எப்படின்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆட்டிடியூடு, அவரோட லுக்கு, அவரோட எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன மென் மாதிரி ஆட்டிடியூடு இருக்கே அப்படின்னு ஆரம்பிச்சு அது அப்படியே க்ரஷ்ஷாக மாறிச்சு எனக்கு. அப்போ ஒரு அப்பியரன்ஸ் வைஸுமே நீங்க வந்து பையனா மாறல, ஒரு பொண்ணா தான் இருந்தீங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு முடிய நீட்டா வச்சுட்டு அந்த ஒரு ஜடெல்லாம் போட்டுட்டு ஹாஃப் சாரியில நாங்கள் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணா இருக்கும் போது தான் உங்களுக்கு அவரை வந்து பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஒரு ஆட்டிடியூட்லாம் பையன் மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு கேர்ள் அப்படின்னா ஒரு கூச்சம் நாச்சம், டான்ஸே எடுத்துக்கோங்க. பேசிக்காக நம்ம டான்ஸ்ல இருக்கும்போது ஒரு வளைவு சுழிவு நெளிவுலலாம் ஆடுவோம். நம்ம ஹிப் ஷேக்கிங் ஆனாலும் சரி, ஃபேஸ் ரியாக்ஷன், ஐ ரியாக்ஷன், அது வந்து இவருக்கு வராது. ஒரு ஆம்பளை பையன் யார் நான் நெஞ்சு நிமித்திட்டு எப்படி ஆடுவோம் அந்த மாதிரி ஆடுவார். அப்போ எனக்கு ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சு, என்ன இவங்க இப்படி இருக்காங்க ஆனால் இப்படி ஆடுறாங்களே, ஒரு வேலை இவங்க அப்படிதானோ அப்படின்னு ஒரு மாதிரி. ஓகே, இவங்க வந்து நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறத நம்ம க்ரஷ்ஷாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போத்துலேருந்து ஆரம்பிச்சது எனக்கு நான் க்ரஷ். ஆனால் இவங்க வந்து என்னை கண்டுக்கவே இல்லை. எவ்வளவு வருஷமா உங்க 2 பேருக்கும் உங்களுக்கு தெரியும்? 7 to 8 இயர்ஸாக தெரியும். நீங்க மேரேஜ் அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா மேரேஜ் பண்ணிட்டீங்களா? இன்னும் பண்ணல, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. தங்கச்சி கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தங்கச்சி கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அவசரம் எதுவும் இல்லை. என்ன இப்பயே குழந்தை போத்து இப்பயே நம்ம என்ன லட்சக்கணக்கில் வீடு சம்பாதிச்சு வச்சுருக்கிற ஒன்றுமே இல்லை. தங்கச்சி இருக்கா, அவளை நல்லபடியாக ஒரு இடத்துல கட்டி கொடுத்து பெருமையாக நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி அப்படின்னு முடிவெடுத்தா இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கும். பட் இப்போ 2 பேரும் லைக் லிவ் இன் மாதிரி நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். தாலி மட்டும் தாங்க கட்டல, கணவன் மனைவியாக தான் இருக்கும். அப்போ முதல்ல வந்து இப்போ நீங்க 2 பேரும் 7 வருஷத்துக்கிட்ட இருக்கீங்க. உங்களோட எக்ஸ் அவங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசவே இல்லை? செகண்டாக ஒரு லவ் வந்துச்சு. நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் வந்து நான் நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் நல்லா போச்சு அவங்களும் அதே தான். என்னென்னா ஒரு அந்த டைமில் நான் வந்து டாப் சர்ஜரியில் இருந்தேன். டாப் சர்ஜரியில் இருந்தனால என்னோட இதை நான் பார்க்கணும். அவங்களுக்கு என்னென்னா நீ மாறலாம், அந்த சர்ஜரியில் இருந்தேன். அவங்களுக்கு என்னென்னா நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்லும்போது மாறலாம் வேண்டாம், நான் உன்னை இப்படி தானே லவ் பண்ணுறேன், இப்படி இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னாங்க. நான் வந்து உனக்காக மாறலை, நான் எனக்காக மாறுறேன். என்னோடய உணர்வு இப்படி இருக்குது, நீ என் லைஃப்பில் இருக்கியோ இல்லையோ, என்ன வழியாக இருந்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணி நான் நானாக இருக்கணும். ஒரு நாள் மிரரில் என்னோட மூஞ்சை பார்த்தாலும் நான் நானாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதுதான் என்னோட உணர்வும் கூட. நிறைய இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்காகலாம் அவனு நான் சேஞ்ச் ஆகலை, அவங்க சொல்லியும் நான் எதுவும் என்னை மாற்றிக்கல. அதில் நான் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்போ அவங்க ஓகே நீ என்னமோ உன்னோட விருப்பம் நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. நானும் டாப் சர்ஜரி, இன்ஜெக்ஷன் இதெல்லாமே ஒன்று ஒன்றா போகுது. அப்போது அவங்க அந்த கேப்பில் என்ன ஆயிடுச்சு ஏதாயிடுச்சுன்னு தெரியல. அந்த ஒரு 5 to 6 டேஸில் அவங்க அம்மா அப்பா என்ன பேசினாங்க என்ன ஏது, ஏன்னா அவங்களோட நான் ரீல்ஸ்லாம் வேறு பண்ணி போட்டிருந்தேன். மேபி சுற்றி உள்ளவங்க என்ன சொன்னாங்க ஏதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க என்னென்னா என்னை வேண்டாம்,
அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ஜரி 8வது நாள் எனக்கு ஃபோன் வருது, எனக்கு நீ வேண்டாம், எனக்கு உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்கிற பாப்பா, நான் எனக்கு இவ்வளோ தூரம் நான் வந்துட்டோம், நீ என்னோட ஃபர்ஸ்ட் லவர் மாதிரி இருக்க மாட்டேன்னு எனக்கு அவ்வளோ சொன்னியே ஸ்ட்ராங்கா, இப்போ என்ன நீ இப்படி சொல்லிட்ட, மீடியாவில் வேறு வீடியோ போட்டுட்டோம், நாளைக்கு இது வந்து ஒன்றை அஃபெக்ட் பண்ணுமே, என்னையும் அஃபெக்ட் பண்ணும், கேள்வி கேட்பாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு, ஏன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க இந்த மீடியா, அதனால் ஒன்று இல்லைன்னா எப்படியாவது சொல்லி ஏதாவது பண்ணுவாங்க பாப்பா, என்னாச்சு நம்ம எல்லாமே ஸ்டெடியாக பேசி தானே பண்ணணும்னா எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 காரணம் சொன்னாங்க. அந்த 4 காரணத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்புறம் நான் இங்கேருந்து சர்ஜரி அந்த 8வது நாள் வெளியிலே போகக்கூடாது, ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். ஒரு 3 மாதம் டாப் சர்ஜரி பண்ணால் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். எங்கள் அம்மா தான், ராகவி அம்மா தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க அந்த சர்ஜரி அப்போல்லாம். எங்கள் அம்மா சொல்லியுமே நான் மீறி நான் போனேன் அவங்க வீட்டுக்கு. இங்கேருந்து ஏன் என்னை ஏற்றுக்கல, எதுக்காக நீ என்னை வேணான்னு சொல்கிற, எனக்கு ஒன்றும் எனக்கு புரியல, என்ன காரணம், ஏதாவது ஒரு காரணம் சொல்லு அப்படின்னா நீ இப்படி என்னால் உங்க கூட வாழ முடியாது இந்த மாதிரி ஒரு 4 காரணம் சொன்னாங்க. அதை என்னால் ஏற்றுக்க முடியாமல் நான் அங்கேருந்து அழுதுகிட்டே வந்துட்டேன் வீட்டுக்கு. நீ வேணா பாரு, உன்னை எந்த நார்மல் பொண்ணு லவ் பண்ணுவான்னு பாரு. ஏற்கனவே அந்த 4 வேர்டே நான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உன்னை எந்த நார்மல் பொண்ணு லவ் பண்ணும் கல்யாணம் பண்ணணும்னு நீ வேணா பாரு, உன்னெல்லாம் உன் கூட எவளும் வாழ மாட்டா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. நார்மல் பொண்ணு 10 நாளுக்கு உன் கூட மேலே வாழ முடியாது, நான் சொல்லுவேன், நீ எந்த நார்மல் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதான் லாஸ்ட் வார்த்தை. லாஸ்ட்டாக நான் பேசினது அதை இன்னுமே என்னால் ஏற்கனவே அந்த 4 வேர்டு என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, உலகத்தில் யார் சொன்னாலும் எங்களை பற்றி கேவலமாக சொன்னாலும் ஐ டோன்ட் கேர். உனக்கு என்னை பற்றி தெரியாது, நான் என்னென்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது, நீ சொல்கிற. நானும் இந்த காலை வாங்கிட்டு இப்போ கூட பேட் கமெண்ட் ஏதாவது 1 2 வந்தால் கூட நான் டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியாது என்னை பற்றி, நான் அவன்கிட்ட போய் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. ஆனால் என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு, என்னோட லவ்வர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு தான் வருவாங்க, நான் இப்படிப்பட்ட பையன் அப்படின்ற எல்லாமே தெரிஞ்சு தான் வர்றீங்க. அப்படிங்கும்போது ஏன் அந்த வார்த்தையை ஹர்ட் பண்ணணும், அந்த வார்த்தையில் ஏன் ஹேட் பண்ண, பிடிக்கலன்னா பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கொச்சமாக பேசி திட்டி இவ்வளோ கஷ்டப்படுத்தி போகணுன்ற அவசியம் இல்லை. மேபி அந்த நார்மல் கேர்ள் வந்து இதுக்கப்புறம் யாரும் கூட உன்னை வந்து யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு முன்னாடி ஒரு 4 வேர்டு வேற இந்த மாதிரி என்னோட முடிவு பண்ணீங்களா, இந்த மாதிரி கல்யாணம் பண்ண ஒரு நார்மல் கேர்ளை கல்யாணம் பண்ணல? ஆஹா, அப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நான் என்னைக்குமே சரக்கே அடிக்க மாட்டேன். 4 பீர் அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு மாடியிலேருந்து குதிக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் அப்போது ஹெல்ப் பண்ண மென்ஸ் பசங்க, நான் ஹெல்ப் பண்ண பசங்க உடையாந்து அண்ணன் என்னை வந்து காப்பாற்றி, அம்மா இந்த மாதிரி அண்ணன் போய் மேலே குதிக்க போதுமா, எங்களுக்கெல்லாம் அண்ணன் தானமா இருக்குது, இந்த மாதிரி போதுமா அப்படின்னா எங்கள் அம்மா ஓன்னு அழுதாங்க. ராகவி அம்மா அழுது, என்ன தம்பி என்ன ஆச்சு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாம்மா, என்னால் ஏற்றுக்கவே முடியலம்மா, நீ அப்போ அவளுக்காக தான் நீ வந்து எல்லாம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அது கிடையாதுமா, அந்த வார்த்தை அதை என்னால் ஏற்றுக்க முடியல. அந்த டைமில் என்னோட ரீல்ஸ் எல்லாமே சோகமாக அப்படியே தான் போணுச்சு. அப்போது இங்கே ராகவி அம்மா இவருக்கு தெரியும், இவளையும் தெரியும், அவன் என்னோட எக்ஸ்லவர்ஸ் 2 பேருமே தெரியும், இவங்களையும் தெரியும். இவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க யதார்த்தமாக, இந்த மாதிரி மதன் ரொம்ப லோன்லியாக இருக்கான் பாப்பா, நீ தானே ஃப்ரெண்டுங்க, கொஞ்சம் வந்து ஆறுதல் சொல்லுங்கள், அவன் அதே நினச்சிட்டு அந்த வார்த்தையே பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அவ்வளோ சீக்கிரம் எதையும் மறக்க மாட்டேன் அப்படின்னோடனே இவங்க ஒரு நாள் வந்து என்னடா ஏதாச்சு அப்படின்னு சொல்லி இவங்க சமாதானம் பண்ண என் லைஃப்பில் வந்தாங்க. அந்த டைமில் இவங்களுக்கும் பிரேக்கப். உங்களுக்கு அப்போ வேற ஒரு லவ்ல இருந்து பிரேக்கப் ஆச்சு? இவங்களுக்கு ஆகிறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே எனக்கு ஆயிடுச்சு. எனக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களும் என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த லவ்வும் இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறது, தனியாக இருந்தால் நான் வந்து சூசைட் அட்டம் பண்ணுவேன். எனக்கு வந்து அந்த பழக்கம் நிறைய இருக்குது, நிறைய பண்ணியிருக்கேன். அதனால என்ன பண்ணுறதுன்னா, தனியாக இருந்தால் வேலைக்காகாது. ஏன்னா நானும் பாட்டி தான், எனக்கு அப்பா அம்மா கிடையாது. நான் பிறந்து 3 மாதத்துலேயே அப்பா அம்மா இறந்துட்டாங்க, கிடையவே கிடையாது. பாட்டி தான் சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்தாங்க. ஹாஸ்டலில் இருந்தேன், ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் பாட்டி வீட்டுக்கே கூப்பிட்டு வந்தாங்க. கரெக்டாக நான் 7th படிக்கும்போது ஏஜ் அட்டன் பண்ணேன். அப்போ அதுலேருந்து பாட்டி தான் இப்போ என்னை படிக்க வச்சது எல்லாமே பாட்டி தான்றதுனால எல்லாத்தையும் என்னால் அவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல. இப்போ நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வராங்க அப்படின்னா, எனக்கு இப்போ ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது அந்த பையன்கிட்ட சொல்ல மாட்டேன், என் பாட்டிகிட்ட தான் போய் சொல்லுவேன். என் பாட்டி எனக்கு அம்மாவா அப்பாவா ஃப்ரெண்டாக இருந்ததை விட எனக்கு ஒரு இதுவாக இருந்தாங்க, தூணாக இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னும் போது இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு அவங்ககிட்ட சொல்ல முடியல. நான் ஓகே பண்ணிட்டேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஓகே பண்ணி 1 year கூட ஆகலை, ஒரு 6 to 7 months தான் இருக்கும் ஓகே பண்ணி. அதுக்கு இடையில வந்து பிரேக்கப் அப்படின்னும் போது நான் வந்து யார்கிட்டையும் எதுவுமே ஷேர் பண்ணிக்கவே இல்லை, நான் கிளம்பிட்டேன். ஏன்னா இவங்களும் என்கிட்ட பேசலை. அப்போது என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேசலை, அவள் வேறு ஷூட் போயிட்டேன், நான் வேறு ஷூட் போயிட்டுருக்கேன், இவங்களும் பேசலை. அப்படின்னும் போது நான் ஓகே சென்னையில் இருந்தால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி நான் ஷோ போக ஆரம்பிச்சிட்டேன். நான் ஷோ போக ஆரம்பித்து ஒரு 6 months கழிச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நியூஸ் வருது, அம்மா கால் பண்ணுறாங்க. எப்போவுமே அம்மா கால் பண்ணவே மாட்டாங்க எனக்கு, எப்பயாவது ஒரு வாட்டி நானா ஸ்டேட்டஸ் எதுவும் பார்த்தா தான் என்னம்மா எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களே தானாக கால் பண்ணும்போது எனக்கு டவுட் வந்துருச்சு, எதுக்கு அம்மா கால் பண்ணுறாங்க, ஒரு வாட்டி கல்யாணம் வச்சுருக்காங்களா, இன்னும் லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்களே. ஏன்னா இவர் லவ் பண்ணும்போது அந்த பொண்ணை போடுற வீடியோ எல்லாமே நாங்கள் நேரில் நின்று பார்த்துருப்போம். நான் க்ரஷு, என் முன்னாடியே 2 பேர் ஹாட்டாக வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு பயங்கர கோவம் வரும், எனக்கு இதெல்லாம் நமக்குலாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிடுவேன். சரி அதுக்கப்புறம் இவர் காண்டாக்ட், ஏன்னா இவரை காண்டாக்ட் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா இவங்க எக்ஸ்லவர் வந்து இவங்கள ஒரு
கட்டத்துக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. ஒரு ஒரு வேலிக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ஷன் யாருக்குள்ளே. இப்படிதான், நீ எந்த பொண்ணுகிட்டயும் பேசக்கூடாது, எந்த பொண்ணையும் எனக்கு பார்க்க 2 பிரேக்கப் ஆனப்போ திரும்பி பார்த்தா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லை. அந்த அளவுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷனாகவே வச்சிருந்தாங்க. யார் கூட பேசக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும். பட் இப்போ திருப்பியும் அவங்க கால் பண்ணும்போது உங்களுக்கு உடனே தோணிருச்சா சரி மதனுக்காக நம்ம போய் ஆறுதல் சொல்லி அவர் கூட நம்ம இனி வாழுவோம் அப்படிங்கிறது, இந்த பர்சன் தான் அப்படிங்கிறது தோணிடுச்சா உடனே? இல்லக்கா, நான் என்னோட லைஃப் பார்ட்னரா ஏத்துக்கணும்னு நான் அதை நினைக்கலாம். வரும்போது ஒரு ஃப்ரெண்டு, இப்போ நீ என் கூட இருக்கீங்க, ஒரு கஷ்டப்படுறா 6 அவனுக்கு வருஷம் ஆறுதல் இருக்கீங்க. சொல்லணும். ஒரு பையன் சரக்கே அடிக்காதவன், அந்த ஸ்மெல்லே பிடிக்காதவன், கேர்ள் பத்தி யோசிக்காதவன், ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலி, அவனுக்குன்னு ஒரு உணர்வு வந்திருக்கு, அது உயிர் கொடுத்து வாழ்றான்ல, அவனை வாழ வச்சுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த சமுதாயத்துல நிறைய பேர் வீழ்த்துறதுக்கு நிறைய விஷயம் இருக்குக்கா. இவங்களுக்கு மைனஸ் என்ன, அந்த டிரான்ஸ்மென், நீ இப்படி இருந்து இப்படி மாறின, அது இன்னும் லோன்லி ஆகிடும். நம்ம நார்மலாக ஒரு விஷயம் பண்ணாலே ரொம்ப லோன்லி ஆகணும் நம்மளை. அதை சொல்லி 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 ஒருத்தனை வந்து நீங்கள் எவ்வளோதான் குத்துவீங்க அப்படின்னும் போது நான் யோசிக்க ஆரம்பிச்சு, சரி ஓகே, அவனை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா சூசைட் அட்டம் பண்ணுற அளவுக்கு ஒருத்தன் போறான் அப்படின்னா அப்போ அந்த வலிகள் அவனுக்கு எவ்வளோ இருக்கும். நான் நிறைய வலிகள் எல்லாமே வச்சிருக்கேன். இவங்ககிட்ட சொன்னேன், அம்மாவுக்கும் தெரியும் இவளுக்கும் தெரியும் அந்த மாதிரி என்ன வார்த்தை என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க. அதனால இனி இவங்ககிட்ட நான் இப்போ வரைக்குமே ஒரு சில நேரம் ரொம்ப ரேண்டமாக சொல்லுவேன், உனக்கு வேற பையன் மேலே அஃபேர் இருக்கா, அதை டு பி ஃப்ராங்க் ஓப்பனாக சொல்லிட்டு போ, நம்ம ஃப்ரெண்டாக இருந்து தான் லவ் பண்ணியிருக்கோம். ஆமாம் மாமா, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, எனக்கு உங்ககிட்ட பிடிக்கல, இந்த விஷயம்லாம் மைனஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போ, ஆனால் என்ன என்னோட குறைய வந்து நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அதை வந்து நான் ஏன்டா அப்படி சொல்ல போகிறேன், நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் கூட தான் அப்படின்னு. நான் வந்து எப்போவுமே இவங்களை அப்போத்தில் இருக்கும் போதே இருந்து நான் அவங்கள ஒரு கேர்ளை ஃபீல் பண்ணது இல்லைக்கா. டு பி ஃப்ராங்காக சொல்கிறேன், எனக்கு கேர்ளுன்ற ஒரு எண்ணமே அவங்க மேலே வரல. ஏன்னா அந்த ஆட்டிடியூட், ஆம்பளை பசங்க சைட் அடிக்கிறது, ஒரு பொண்ணை கலாய்க்கிறது, கிண்டல் பண்ணுறது, அது என்ன இருக்குமோ அதுதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீ அப்படி இருந்து இப்படி மாறின அப்படின்றது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் 9 வருஷமே நீ என்னை பொறுத்த வரைக்கும் அசமேன். கண்டிப்பாக அவருக்காக நீங்கள் ஆறுதல் சொல்ல வரீங்க, அந்த கேர்னஸ் எல்லாமே இருந்தாலும் ஒரு ஓகே அவர் இப்படி இருக்காரு, அவர் நீங்கள் அந்த மாதிரி பையனாவே தான் பார்க்குறீங்க, பொண்ணாக நீங்கள் பார்க்கல. ஆனால் உங்களுக்கு ஒரு நேரம் இருந்திருக்கும்ல, இந்த நேரத்தில் தான் இவர் தான் நமக்கான அந்த லைஃப் பார்ட்னர் அப்படின்னு தோணி இருக்கும்ல. என்னையெல்லாம் எந்த பொண்ணு ப்ரோ லவ் பண்ணும் அப்படின்னு அந்த ஆப்போசிட் அந்த சேனலில் சொல்லியிருப்பேன். அதை பிடிச்சிட்டாங்க மேடம், நீ ஏன் அப்படி சொல்கிற, உன் பின்னாடி நான் 7 வருஷமாக சுற்றிட்டு இருக்கேன்ல க்ரஷில், நீ வேற பிரேக்கப்பில் இருக்க, நீ அவரும் எனக்கு தெரியும், இவங்களோட லவ்வரையும் எனக்கு தெரியும், அண்ணன் பேசுவேன், நார்மலாக என்னென்னு பேசுவேன். அப்படி இருக்கும்போது இப்போது இவ்வளோ என்னோட எக்ஸ் லவரும் இவளுக்கு ஃப்ரெண்டு, இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டோம்னா அவங்க பண்ணதுக்கும் நம்ம பண்ணதுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். திவ்யா வேண்டாம், நல்லா இருக்காது அது அப்படின்னு நான் சொல்லி அட்வைஸ் பண்ணேன். என்னை நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா, அவங்களோட லிஸ்ட்டில் ஏன் என்னை சேர்க்குற, அவங்களாம் வேறு, அவங்க போய் நம்ம அப்படி கிடையாது, ஏன்னா நான் என்னத்துக்கு ஏங்குறனோ, நான் என்ன விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறனோ அது எல்லாம் உன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போயுமே நான் கேட்கல. ஆனால் அப்புறம் யூட்ரஸ் ரிமூவ் பண்ண அந்த ஒரு சுச்சுவேஷனில் ராகவி அம்மா தான் எல்லா சர்ஜரிக்கும் இருந்தாங்க. பண்ணிட்டேன், எல்லா சர்ஜரியும் பண்ணிச்சிட்டேன். அப்போது அந்த டைமில் வந்து ராகவி அம்மா எப்போயுமே என் கூட இருப்பாங்க எல்லா சர்ஜரியிலையுமே. ஆனால் அந்த சர்ஜரியில் ஒரு இம்பார்ட்டன்ட், அவங்க வீட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம், அதனால் தம்பி 3 நாள் இருந்துட்டு 4வது நாள் வந்துட்டாங்க. அப்போது இவளை தான் விட்டுட்டு போனாங்க, பாப்பா தான் இருக்குல்ல திவ்யா நீ வந்துருமா, இந்த மாதிரி சர்ஜரி பண்ணியிருக்காங்க, நீ வந்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அம்மா போயிட்டாங்க. இவளை நம்பி நான் எங்கே என்ன பார்த்துக்க போகிறேன், இவளுக்கு சர்ஜரி பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி நான் கேஷுவலாக இருந்தேன். நான் கேட்குறதுக்கு முன்னாடி என்னை பாத்ரூம் கூப்பிட்டு போய் வாஷ் பண்ணி விட்டது, என்னை தூக்கி விட்டது. ஸோ ஒரு அம்மா எப்படி பார்த்துப்பாங்களோ அது மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எல்லாம் போயிட்டு போக போக எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்க, நீ தம்பி நான் அவனை சொல்ல தப்பாக நினச்சிக்கோ, சொல்லுங்கம்மா அப்படின்னா, நீ ஏன் வந்து திவ்யாவை லவ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நீ வேற சும்மா இருமா, அவள் ஏற்கனவே என் மேலே க்ரஷ்ன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ வேற இப்படி புறணி கிளப்பி விட்டுறாதம்மா, எனக்கு அவன் மேலே லவ்வெல்லாம் இல்லை, எனக்கு அவளெல்லாம் அந்த இதிலலாம் எனக்கு பிடிக்கல, அவள் என் ஃப்ரெண்டு அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். என்னடா நீ நல்ல பிள்ளைங்களாம் வேணாங்கிற, தேவையில்லாத பிள்ளைங்களாம் லவ் பண்ணிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தெரியலம்மா, எனக்கு அவன் மேலே அந்த லவ்வெல்லாம் வரல, எனக்கு அவன் ஃப்ரெண்டு, ஒரு சோல்மேட், நல்லா எனக்கு கைட் பண்ணுவான், நல்ல விஷயங்களை சொல்லித்தர்றான், அப்படிங்கும்போது அவன் அந்த லவ் தாட் வரல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்புறம் போக அதே ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷனில் நல்ல வேலை செஞ்ச போது தான் எங்கள் அம்மாவுக்கு இவன் மேலே ஒரு அபிப்பிராயம் வந்துச்சு. என்னை பெற்றவங்க இருக்காங்க இல்லையா, எங்கள் அம்மா, என்னோட ஓன் அம்மாவும் இவளை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னே தெரியல, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என் ஃபேமிலி சைடு எல்லாருமே அக்செப்ட் தான், எல்லாருமே என்னோட சித்தி குடும்பம் முத கொண்டுமே அக்செப்டட் தான், எல்லாருமே அக்செப்ட், எல்லாருமே பேசுறாங்க. ஆனா நான் இன்னும் ஊருக்கு போக ஆரம்பிக்கல, ஏன்னா எங்க ஏரியா ஊருன்னு ஒன்று இருக்குல்ல, அங்க வந்து கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசுவாங்க. நம்ம குடும்பத்துல அக்செப்ட் பண்ணிட்டாலும் தெருல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, போட்டு குத்திக்கினே இருப்பாங்க. எங்க ஊர் சைடு ரொம்ப வில்லேஜ் வேற. 2 யூட்ரஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிருந்தீங்க. அது எப்படி 2 யூட்ரஸ்? 2 யூட்ரஸ்னா 2 கிடையாது, ஒரு கர்ப்ப பையில இன்னொரு பை வாய் திறந்திருக்கும். அதாவது எனக்கு 2 வாய் திறந்துச்சு மொத்தம். சொல்ல உங்களுக்கு அது வந்து எப்படி சொல்றது, 3 கர்ப்ப பைன்னு சொல்லலாம். அதாவது வாய்
3 வாய், ஒரு பையில் இந்த பக்கம் ஒரு வாய் இருக்கும், இந்த பக்கம் ஒரு வாய் இருக்கும், சென்டராக ஒரு வாய் தான் கர்ப்பப்பைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 3 எனக்கு ஓப்பனில் இருந்துச்சு. மேபி எனக்கு ஒரு வேளை கேர்ளாக இருந்து நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னா கூட அது ரொம்ப ரிஸ்கில் போய் முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்னே ட்வின்ஸ் இல்ல ட்ரிபிள்ஸ் மேபி ட்ரிபிள்ஸ். ஆமாம் அப்படி பேபி சொன்னாங்க. வந்து ஃபார்ம் ஆயிருந்து இவங்க அப்படி இருந்து மேரேஜ் பண்ணிதான் அப்படின்னா மேபி ட்ரிபிள்ஸ் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு குழந்தை ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்காக இருந்திருக்கும் அதனால ரொம்ப அப்படின்னு சொல்லி risk அது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர் கூட. கர்ப்பப்பை இருக்கு, அதுல வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்தா ட்வீன்ஸ் இல்லைன்னா ட்ரிபிள்ஸ் அந்த மாதிரி ஒரு 2 பிள்ளைங்க அப்படிதான் இல்ல 3 பிள்ளைங்க தான் பிறக்கணும் போது வீட்லயும் கண்டிப்பா வந்து அந்த ஒரு எண்ணத்துல இருந்திருப்பாங்க. உங்களுக்கு இதை சின்ன வயசுலயே சொல்லிட்டாங்களா? ஆமாம், ஒரு 10th அந்த டைம்லேயே தெரியும். என் தங்கச்சிக்கு இன்னுமே அதான் என் வருத்தம். எங்கள் வீட்டில் எல்லாருமே அக்செப்டடு. சரி 2 பேருக்குமே ரொம்ப வருத்தம் அதுதான். ஏன் பண்ணிட்ட இப்படி அப்படின்னு சொல்லி அது ஒரு வருத்தம். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம், நீ வந்து இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம். அப்புறம் அம்மாவுக்கு சொல்லி புரிய வச்சிட்டேன். என் தங்கச்சி இப்பயுமே திடீர்னு ஞாபகம் வந்து உனக்கு குழந்தை பிறந்ததா 2 பிறந்திருக்கும்ல, ஏய் மரியாதை இல்லை. ஆனா உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இல்ல? எனக்கும் அது மாதிரி தாட்டே இல்லை. நமக்கு 2 குழந்தை எனக்கு பசங்களே பிடிக்காது. இல்ல 3 குழந்தை நமக்கு பிறக்குமே, அந்த கர்ப்பப்பை எடுக்காமலே இருக்கலாமே அப்படி தோணுது இல்ல? குழந்தைங்க விஷயத்துல தோன்ற விஷயம்னா தங்கச்சிக்கு எப்போ கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும்ல. பட் மதன், இப்போ உங்களை எடுத்துக்கும் போது ஒரு நார்மலா ஒரு ஆண் பெண்ணா மாறுறதுக்கு பல சர்ஜரிஸ் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரி ஒரு பெண் ஆணா மாறணும்னா எத்தனை சர்ஜரிஸ் இருக்கு? ஒரு 6 சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும், 6-7 சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும். டாப் சர்ஜரி ஒன்று, யூட்ரஸ் ரிமூவ் பண்றது ஒன்று. எவ்வளவு மணி நேரம் சர்ஜரி போச்சு? கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரம் போயிருக்கும். என்னோட வயிறு கொஞ்சம் பேன் இருக்கும், ஏன்னா சர்ஜரி பண்ணி உள்ள காத்து போய் பெயிண்டர் போட்டிருப்பேன். சர்ஜரி பண்றாங்களா வெளில வராங்களா அப்படிதான் இருக்கும். ஆனா இவங்களுக்கு அவங்களுக்கு கிழிக்கிறதுல இருந்து அந்த யூட்ரஸ் கையை வச்சு எடுக்கிறதுல இருந்து எல்லாமே இவங்க கான்சியஸாவே நோட் பண்றாங்கன்னா அப்போ இவங்களுக்கு மறுத்து போல, மயக்கமும் வரல. போயிட்டு வந்துட்டு 4 நாள் ஐசியூல கண்ணே முழிக்கல. 4 நாள் கண்ணு முழிக்கவே இல்லை. யூரின் பேக் ஒரு பக்கம் யூரின் போயிட்டே இருப்பாரு. ஆனா மறுபூசியோட இதே அதுதானே, உணர்வு தலை தெரியும் ஆனா வலிக்காது. பெண் பிறப்பு உறுப்பை வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து வரணும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி கிடையாது. பட் உங்களுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கா? அதுதான் என்னோட உணர்வே வந்து நான் மென்னுன்ற ஒரு தாட்டு தான் எனக்கு. என்னோட ஜஸ்ட்டு இருக்கிறது பிடிக்காது, யூட்ரஸ் இது எதுவுமே எனக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில தானே நான் வளர்ந்தேன். அதனால வந்து அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் மரியாதை இருக்கு. ஒரு பெண்ணை பார்த்தா அவங்களோட உடல் உறுப்போ அவங்க மற்ற பொண்ணுங்க அப்படின்னாலும் மரியாதை இருக்கு. ஆனால் எனக்கு இருக்கிறது பிடிக்கல, என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இன்னொரு மென்டல் ப்ரெஷராக இருக்கு. இவங்களுக்கு அந்த பெண் உறுப்புன்றது பெண்ணுங்களுக்கு இருக்க நார்மல் மாதிரி இருக்காதுக்கா. பிகாஸ் இவங்க இன்ஜெக்ஷன் நிறைய இருக்கிறாங்க. அதனால வந்து ஆண் உறுப்பு வளர ஆண் உறுப்பும் வளர ஆரம்பிக்கும். நம்மளுக்கு பெண்ணும் இல்லாம ஆணும் இல்லாம இல்லை, இவங்களுக்கு வந்து அந்த பெண் உறுப்பை தாண்டி ஆண் உறுப்புக்கான ஒரு ப்ரொசீஜர் நடந்துட்டு இருக்கும். பிகாஸ் அவங்க இருக்கிற ஹார்மோன் இன்ஜெக்ஷன். ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஒரு மென்னுக்கான ஆட்டிடியூட் தான் கொடுக்குமே தவிர்த்து ஃபீமேலுக்கான ஆட்டிடியூட் கொடுக்க. உங்களுக்கு ஆண் உறுப்பு வளர ஆரம்பிச்சிருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா வேணும், ப்ராப்பரா வேணும் அப்படின்ற மைண்ட் செட் டிபெண்ட் பண்ணாங்க. இவங்களும் கிடையாது, நானும் அப்படி கிடையாது. அதே மாதிரி எங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த செக்ஷுவல் தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்றது 5 நிமிஷம்க்கா. அதுக்கு வந்து நீ வந்து ஒருத்தர் வந்து அடிமையா இருக்கான், அப்படி வாழ்ந்தாதான் தாம்பத்தியம், அப்படி வாழ்ந்தாதான் கணவன் மனைவின்ற மைண்ட் செட் எங்களுக்கு கிடையாது. பட் அந்த உணர்வு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும்ல, அது ஃபுல்ஃபில். நாங்கள் அதுலலாம் செக்ஷுவல் விஷயம்லாம் ஃபுல்ஃபில்லாக தான் இருக்கும். ட்ரான்ஸ் மென்னுக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் ஃபுல்ஃபில்லாக தான் தர முடியும். என்ன ஒன்று குழந்தைங்கிற விஷயத்துல தான் கொஞ்சம் பேபி அந்த டெஸ்ட் பேபி தத்தெடுத்து வளர்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமே தவிர அதுவுமே பெருசாக இருக்கு. பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் மென் என்ன பண்ணுவானோ, தாம்பத்திய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, லைஃப்பை ரன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, குடும்பத்தை பார்த்துக்கிறதா இருந்தாலும் சரி, மனைவியை பார்த்துக்கிறதா சரி, எல்லாமே 100% இவங்கள்ட்ட இருக்குக்கா. ஒரே ஒரு விஷயம், குழந்தை கொடுக்க முடியாது. அந்த அந்த 5 நிமிஷம் சொகத்துக்காக எதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கணும்? எத்தனை பேர் இந்த காலத்துல அப்படி இருக்கு? குழந்தை வேணா டெஸ்ட் பேபி வச்சுக்கோங்க. எங்களுக்கு டெஸ்ட் பேபி இருக்கு, அப்படி இல்லைன்னா அது ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா எத்தனையோ அனாதை குழந்தை இருக்கு. நானே ஒரு அனாதை. இப்போ எங்க அப்பா அம்மா இல்லை என்கிட்ட, என் பாட்டி இல்லைன்னா என்ன ஒரு அனாதை ஆசிரமத்தில் தான் இதை சேர்த்திருப்பாங்க. அங்கிருந்து யாராவது என்னை தூக்கி வளர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. எங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு எய்ம் என்னன்னா, நாங்க ட்ரஸ்ட் வைக்கணும், அதுல பல குழந்தைகளை படிக்க வைக்கணும். நாங்க அப்படியே அம்மா அப்பா ஆயிட்டு போறோம்க்கா. இப்போ இதை தாண்டி ஒரு 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 திருநம்பி அவர்களை வந்து நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம், நமக்கு வீடு கிடைக்குமா, சுற்றி இருக்கவங்க என்ன பேசுவாங்க, நம்ம ஒரு கடைக்கு போனால் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? நான் அப்படி யோசிச்சதே இல்லைக்கா. ஏன்னா வாழ்க்கையை வாழ போகிறது நான். என்னோட மைண்ட் செட் எப்படின்னா, எனக்காக நீ வாழ மாட்டேன், எனக்காக நீ சாப்பிட மாட்டேன், உனக்கு வயிறு வேற, அதெல்லாம் யோசிப்பேன். அவங்க யோசிக்க மாட்டாங்க, நான் தான் ஃபீல் பண்ணுவேன். எப்படி பார்ப்பாங்க நம்ம வேலை. டு பி ஃப்ராங்க் ஓப்பனாக இந்த சேனல்னு இல்லை, பர்சனல் சேனல்லையும் நாங்கள் வந்து டிரான்ஸ்மென் கப்பல்ஸ் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ தனியாக கொடுத்தப்பையும் சரி நான் டிரான்ஸ்மென்னு தெரியும். ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுமாக்கா, டிரான்ஸ்மென்னு ஓப்பனாக சொல்கிறவங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். 5 பேரோ 4 பேரோ தான்
ஓப்பனாக சொல்லியிருக்கோம், நான் ஒரு டிரான்ஸ்மேன், நான் வந்து திருநங்கையை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. திருநங்கை கப்பிள்ஸ்னு சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி எங்களை மாதிரி 1-2 பேர் மேபி இருக்கலாம், தெரியல. 1-2 பேர் தான் இருக்காங்க. ஆனால் மிச்சம் 99% இந்த மீசதாடெலாம் முளைச்சிருது. இப்போது கேமராமேனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அது மாதிரி தெரியாமலே நார்மல் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பை வாழ்கிறவங்களும் இருக்காங்க, திருநம்பியே. இப்போ நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன்னா, ஏன் என்ன மாதிரி ஒரு நிறைய பசங்க வெளியில் வரணும், இந்த மாதிரியும் வாழலாம், இது மாதிரி வாழணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸை கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் வர்றோம். ஆனால் நீங்கள் எங்களை அடிக்கிறீங்க. ஏன் எங்களை அடிக்கிறீங்க? நாங்கள் வந்து ஒரு அவேர்னஸை ஒரு நல்ல விதமாக என்ன அடிக்கிறாங்க, என்ன சொல்றாங்க? அதான் கொச்சப்படுத்துறது. நீங்கள் இப்படித்தானே அப்படித்தானே, உங்களுக்கு அது இருக்கா இது இருக்கா, இவளை பற்றி நீங்கள் வந்து ஒரு 9 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரேக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. மீச தாடி எல்லாம் வளருதுங்கிறது எப்படி வளருது? அதுக்கு ஏதாவது ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் எல்லாமே இந்த ஒரே ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ல எல்லாமே இருந்துரும். வாய்ஸும் மாறிடுமா? ஆமா, வாய்ஸ் மாறிடும், பாடி லாங்குவேஜ் மாறும், பீரியட் ஸ்டாப் ஆயிரும். பீரியட்ஸ் வராது? வராது, ஸ்டாப் ஆயிரும். அப்ப யூட்ரஸ் இருக்கும் ஆனாலும் பீரியட்ஸ் வராது. நம்ம டிரான்ஸ்மென் அப்படிங்கறது எந்த வயசுல கண்டுபிடிச்சீங்க? அதான் 20. ஓகே, 2021ல தான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு. நான் இதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரொம்ப டைம் எடுத்துக்கல, ஏன்னா ஆல்ரெடி 20 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேல என்ன டைம்? இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, தட்டி தூக்கு, நமக்கு தேவை இதுதான், மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவசரம்னு எல்லாமே பண்ணது நான். ஏன்னா நான் அப்போ அந்த டைமில் நல்லா ஏர்ன் பண்ணி இருந்தேன், வீடு கட்டினதுனால என் கையில் காசு இருந்துச்சு, நான் ஸ்டெடியாக எல்லாத்துலேயுமே இறங்கினேன். இவ்வளோ சர்ஜரி அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நிறைய செலவாகும். எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? கிட்டத்தட்ட ஒரு 6 வந்துருச்சு. 6 லட்சம் ஆச்சா? 6 சர்ஜரி பண்ணியிருக்கீங்க? 6 to 7 வந்து 6 to 7 ஆயிடுச்சுக்கா. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்பகம் சர்ஜரி அப்பயே அது ஃபஸ்ட்டு பண்ணப்பயே ஃப்ளாப் ஆயிடுச்சு, ப்ராப்பராக இல்லை அவங்களுக்கு. தப்பா சர்ஜரினா என்ன நடந்துருச்சு? சதையை விட்டுட்டு பாதி எடுத்துருவாங்க, பாதி அப்படியே இருக்கும், போட்டு நோண்டி வச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடியும் நமக்கு வளர ஆரம்பிச்சு. புளி நோன்னா இப்படி கையை வச்சு இப்படி நோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சில பேர் வந்து ஸ்டிச்சிங் இப்படிலேருந்து இங்கே வந்திருக்கும், பாவமாக இருக்கும் அந்த பசங்கள்லாம் பார்க்கும்போது. நானும் அழுது இருக்கேன். எனக்கு சொல்லப்போனால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஓகே நல்லா இருக்கு, 1க்கு 3 வாட்டி பண்ணேன், ஓகே நல்லா இருக்கு. ஆனால் என்னை விட ரொம்ப மோசமான இதெல்லாம் இருக்குது. யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி அந்த ஸ்டிச்சிங்கை பார்க்கணும், இங்கேருந்து இவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு சாக்கு பை தச்சா எப்படி தப்போம், நம்ம கோணி பை அந்த மாதிரி தச்சு வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க அவர்கிட்ட இந்த ஜெனிட்டல் சர்ஜரியா இருக்கட்டும், பெண் பிறப்பு உறுப்பு மாற்ற சர்ஜரி, அந்த மாதிரிலாம் நீங்க டிமாண்ட் பண்ணிருக்கீங்களா அவர்கிட்ட இந்த மாதிரி மாற்றங்கள் பண்ணணும்னு? நான் ஒரு வாட்டி கூட டிமாண்ட் பண்ணதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எப்படி வாழணும்னு தோணுதோ அப்படி இருங்க, நீங்க எப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். நானும் செக்ஷுவல் விஷயத்தை எதிர்பார்க்கல, எனக்கு அது பிடிக்காது, நானுமே இப்படிப்பட்டப்போ இதுதான் எனக்கு வேணும், லவ் தான் வேணும்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த விஷயம் தான் நீ சொல்ற. லவ் தான்க்கா வேணும். எங்க அப்பா இருந்தா அம்மா இருந்தா எப்படி பார்த்துருப்பாங்க. அது ஒரு ஹஸ்பண்ட் மூலயமா ஒரு அப்பா அம்மா கிடைக்கிறது உலகத்துல இருக்கிற பொண்ணுங்க ஒருத்தரும் கொடுத்து வச்சிருக்கோம். எனக்கு அந்த மாதிரி தான் வேணும். நம்ம படுத்தோமா பிள்ளையை பெற்றோமா அப்படின்றது எனக்கு வேண்டாம். ஏன்னா அதில் நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அதில் ஆர்வம் இல்லை, எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். இதுதான் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து நான் விலகணும் தான் நினைப்பேனே தவிர அதுலேயே மறுபடியும் பொண்ணு முடிவு எடுக்க மாட்டேன். என்னோட முடிவு அப்படி தான் இருக்கும். அந்த பொண்ணு 9 மாதிரி இருக்கு, அது பொண்ணு மாதிரியே இல்லை, அது எதுக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்க, அவங்க நல்லா இல்லை, நல்லா இருக்கேன், இவங்க நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லி நிறைய கேள்விகள். அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் கெடுக்குறீங்க அப்படின்னு இவரையும் சொல்லியிருக்காங்க. இவர் டிரான்ஸ்மென்னு தெரிஞ்சு அப்படியே கமெண்ட் வந்து குழந்தை பத்துக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் 2 பேரும்? நாங்கள் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் vlog போட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு அக்கா கேட்டிருக்காங்க, ஒரு பொண்ணு கேட்டிருக்கு, குழந்தை பத்துக்கு என்ன பண்ணுவ, குழந்தை பத்துக்கு என்ன பண்ணுவ, என்ன சொல்ல போற, தத்தெடுத்து வளர்த்துக்க போற, இல்லைன்னா அடாப்ட் பண்ணி அதான் டெஸ்ட் டியூப் வச்சுக்க போற, இதை தானே சொல்லுவேன். நீ ஒரு குழந்தைய பெற்று டெஸ்ட் டியூப் வச்சு குழந்தை பெற்று அந்த குழந்தை வந்து ஒன்னால கஷ்டப்படும், உன்னை எப்படி இந்த சமுதாயம் பேசுமோ அதே மாதிரி தான் அந்த குழந்தையும் பேசுவாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கையில நீங்கள் வாழ்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஒரு அக்கா பேசுனது. இந்த கமெண்ட் யாருமே பண்ணதில்லை இது வரைக்கும். அந்த கமெண்ட் ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு. என்னன்னாக்கா குழந்தை பெற்றுக்க வேணாம், டெஸ்ட் பேபி கூட வச்சுக்க வேணாம், நான் எடுத்த முடிவு, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க அவங்க. நம்ம ஒரு டெஸ்ட் பேபி வச்சோம்னா அந்த குழந்தை ஒன்று பிறக்கும். நம்ம மீடியா சைடில் வந்து நான் ஒரு டிரான்ஸ்மேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் இப்படின்னு சொல்லாமல் இருந்தால் நம்ம மேபி அந்த வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். நம்ம சொல்லிட்டோம், கண்டிப்பாக அந்த குழந்தைய போட்டு நோண்டுவாங்க. இப்படி தான் உங்கள் அம்மா அப்பா, உங்கள் அப்பா இப்படித்தான், உங்கள் அப்பா இப்படித்தான், உங்கள் அம்மா இப்படி தான் கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லி போட்டு குத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தையும் நல்லா வளராது பாவம். நம்ம என்ன தான் அந்த குழந்தைக்கு நம்ம என்ன வசதி பண்ணாலுமே நல்லா இருக்க விட மாட்டாங்க இந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வேண்டாம், நமக்கு தம்பி இருக்குது, உனக்கு தங்கச்சி இருக்குது, எனக்கும் தங்கச்சி இருக்குது, அவங்க குழந்தைங்களாம் இருக்காங்க, சித்தி பசங்க இருக்காங்க, அவங்க தான் நம்ம குழந்தைங்க. அதை தாண்டி நம்ம ட்ரஸ்ட்டு 2 பேருமே இன்னும் ட்ரஸ்ட் வைக்கிறோம். என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே நடக்க நானும் மனசார வாழ்த்துறேன். தேங்க்யூக்கா, தேங்க்யூ.